வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற திருப்புகள் திருச்சிராப்பள்ளியில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் மீது பாடப்பட்டது. இந்த திருப்புகள் 561வது பாடல். இந்த திருப்புகள் சிவயோகத்தை, சிவஞானத்தையும் அருள் ஞானத்தையும் மெய்ஞானத்தையும் தரக்கூடியது. இந்த பாடல்ல அருணகிரிநாதர் வார்த்தைகள் ரொம்ப அழகா உபயோகிச்சிருப்பாரு. வாங்க இப்ப இந்த திருப்புகளை பார்க்கலாம். வாசித்து காணோனாதது, பூசித்து கூடோனாதது, வாய்விட்டு பேசோனாதது, நெஞ்சினாலே மாசற்கு தோணோனாதது, நேசர்க்கு பேரோனாதது, மாயைக்கு சூழோனாதது, விந்து நாத ஓசை தூரமானது, மாகத்து கீரதானது, லோகத்து காதியானது, கண்டு நாயின் யோகத்தை சேருமாறு மெய்ஞானத்தை போதியாய், இனி யூனத்தை போடிடாது மயங்கலாமோ, ஆசைப்பட்டு ஏனல் காவல் செய், வேடிச்சிக்காக மாமயலாகி, பொற்பாதமே பணி கந்தவேளே, ஆழித்து சேகல் வயலூரத்தில், காலமோடு அடர் ஆரத்தை பூன் மயூர துரங்க வீரா, நாசிக்குட் பிராண வாயுவை ரேசித்தெட்டாத யோகிகள், நாடிற்று காணோனாதென நின்ற நாதா, நாகத்து சாகி போய் ஒரு மேகத்தை சேசிராமலை, நாதற்கு சாமியே சுரர் தம்பிரானே. இந்த திருப்புகழுக்குரிய பொருளை பார்க்கலாம். வாசித்து காணோனாதது அப்படின்னா சிவயோகம் அப்படிங்கிற உயர்ந்த விஷயத்த புத்தகங்கள்ல படிச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்குரிய அறிவை நாம வளர்த்துக்க முடியுமா, அதனால பாத்திர முடியுமா அப்படின்னா அப்படியும் முடியாது. பூசித்து கூடோனாதது, சரி பூஜை பண்ணணும் அப்படின்னா அது நம்ம அடைஞ்சிட முடியுமா அப்படின்னா அப்படியும் முடியாது. வாய்விட்டு பேசோனாதது, வாய்விட்டு யார்கிட்டயே அதை பத்தி பேசினா இல்ல மத்தவங்க பேசுறதை கேட்டா நமக்கு அது புரிஞ்சிருமா அப்படின்னா அப்படியும் முடியாது. நெஞ்சினாலே மாசற்கு தோணோனாதது, மனசுல குற்றம் குறை களங்கம் இருக்கிறவங்களுக்கு அது எப்படிப்பட்டது அப்படிங்கறது கூட புரியாது. நேசருக்கு பேரோனாதது, ஆனா அன்பு நிறைஞ்சிருக்காங்க இல்லையா, அவங்கள விட்டு அது பிரியறதே கிடையாது. மாயைக்கு சூழோனாதது, மாயினால அதை அடைக்கிற முடியுமா அப்படின்னா அதுவும் முடியாது. விந்து நாத ஓசைக்கு தூரமானது, விந்து நாதம் அப்படிங்கிற சக்தி சிவன் இணைஞ்ச ஓசைக்கும் ரொம்ப தூரமா இருக்கக்கூடியது. மாகத்து கீரமானது, ஆகாயம் இருக்கு இல்லையா, அதோட முடிவுல இருக்கக்கூடியது. லோகத்து காதியானது, இந்த உலகத்துக்கு ஆதியாக மூலப்பொருளா இருக்கக்கூடியது அதுதான். கண்டு நாயேன் யோகத்தை சேருமாறு, இப்படிப்பட்ட உயர்ந்த சிவஞானத்தை, சிவயோகத்தை ரொம்ப கீழ்நிலையில் இருக்கக்கூடிய நானும் அடையுமாறு மெய்ஞானத்தை போதியா, எனக்கும் மெய்ஞானத்தை சொல்லிக் கொடுப்பா. இனி யூனத்தை போடிடாது மயங்கலாமோ, இனிமே இந்த உடலை வெறுத்து ஒதுக்காம மயங்கி மாயையில இருக்கலாமா, ஆசைப்பட்டு ஏனல் காவல் செய் வேடிச்சிக்காக, ஆசைப்பட்டு ஏனல் அப்படின்னா திணைப்புணம், அதை காவல் செய்யக்கூடிய வேடிச்சியாக வள்ளிக்காக மாமயலாகி அவள் மேல் வெறும் காதலை கொண்டு, பொற்பாதமே பணி கந்தவேளே அப்படின்னா அவளுடைய பாதங்களை பணிந்த கந்தவேளே, ஆழித்து செயல்கள் பாய் வயலூரத்தில் அப்படின்னா வயலூர்ல இருக்கக்கூடிய நதிகள்ல சேல் அப்படிங்கிற மீன்கள் விளையாடுமா. காலமோடு அடர் ஆரத்தை பூன் அப்படின்னா விஷத்தை கொண்ட பாம்பை ஆரமாக கழுத்தில் மாலையாக பூண்டிருக்கக்கூடிய மயூர துரங்க வீரா, மயிலையே குதிரை போன்ற ஒரு வாகனமாக கொண்ட வீரனே, நாசிக்குட் பிராண வாயுவை, நாசிக்கு செல்லக்கூடிய பிராணவாயுவை ரேசித்தெட்டாத யோகிகள், ரேசகம் அப்படிங்கிற முறையை செய்யக்கூடிய யோகிகளுக்கே கிடைக்காதது. இதுக்கான விளக்கத்தை முதல்ல பார்த்துட்டு அப்புறம் அடுத்த வரையை பார்க்கலாம். பிராணாயாமம் பண்ணும் போது நம்ம பிராணசக்தி எடுக்கிறோம் இல்லையா, அந்த செயலுக்கு பேரு பூரகம். அந்த காற்று நமக்குள்ள நிறுத்தி வைக்கிறோம் இல்லையா, அது கும்பகம். அதையே நம்ம வெளியிடுறோம் அப்படின்னா ரேசகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க ரேசகம்னு குறிப்பிட்டிருக்காரு இல்லையா. இந்த மாதிரி பிராணசக்தியை நம்மளுடைய நாசின் வழியாக உள்ளே செலுத்தி அது குறிப்பிட்ட சில நொடிகள் வைத்திருந்து அதை வெளியிடக்கூடிய அந்த செயலை அப்படி செய்யறதுனால அவங்களுடைய சகசிராரத்தில் இருக்கக்கூடிய பெருவழியை அவங்க பார்க்க முடியும். ஆனா இது செய்தாலும் இந்த சகசிரார பெருவழியை எட்ட முடியாத யோகிகள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு நாடிற்று காணோனாதென அப்படின்னா எவ்வளவு விரும்பி முயற்சி பண்ணாலும் காண முடியாதபடி இருக்கக்கூடிய நின்ற நாதா, அதெல்லாம் தாண்டி நிற்கக்கூடிய உயர்ந்த முருகப்பெருமானே, நாகத்து சாகி போய் உயர் மேகத்தை சிராமலை அப்படின்னா மலையோட விலைகள் எல்லாமே போய் உயர்ந்த மேகத்தை சேருமா. இந்த மாதிரி இருக்கக்கூடிய திருச்சிராப்பள்ளி மலையில் நாதற்கு சாமி, அங்க இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு ஓம்காரத்தை பிரணவ மந்திரத்தை உபதேசம் செய்த குரு சுவாமியே சுரர் தம்பிரானே, தேவர்களுக்கு தலைவனாக நண்பனாக இருக்கக்கூடியவனே.